நம்ம தமிழுக்கு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோ உங்களால உடனுக்குடன் பார்க்க முடியும் மாணவர்களே. 8ஆம் வகுப்புல இயல் 1 கற்கண்டு எழுத்துக்களின் பிறப்பை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அந்த எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன அப்படின்ற பகுதியை பார்த்தோம். அதோட கமெண்ட்ஸ் பண்ண சொல்லியிருந்தோம். எழுத்துக்களின் பிறப்பையும் இரு வகையா பிரிப்பேன். ஒன்று இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படின்னு பார்த்தோம். இடப்பிறப்பு அப்படின்னா எழுத்துக்களோட இடப்பிறப்பு அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 12 இடமா பிறக்கின்றன, கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. வல்லின மெய் எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லின மெய் எழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இடனை மெய் எழுத்துக்கள் 6 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆயுத எழுத்து தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அடுத்தது உயிரெழுத்துக்களுடைய முயற்சி பிறப்பு பத்தி பார்த்தோம். அடுத்தது மெய்யெழுத்துக்களுடைய முயற்சி பிறப்பு எப்படி பிறகுன்னு பார்க்கலாம். இக், இங் ஆகிய இரு மெய்களும் நாவின் முதற் பகுதி, நம்ம நாவோட முதற் பகுதி இருக்கு இல்லையா, அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால், நம்மளோட அன்னம்னா மேல்வாய், அந்த அன்னத்தோட மேல்வாய் பகுதியில் பொருந்துவதால் பிறக்கின்றன. இக், இங், இக், இங். அடுத்தது இச், இஞ்ச் ஆகிய இரு மெய்களும் நாவின் இடைப்பகுதி, அதாவது இடைப்பட்ட பகுதினா நடுவுல இருக்கிற பகுதி, நடு அன்னத்தின் இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இச், இஞ்ச், இச், இஞ்ச் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இட், இன், இட், இன் ஆகிய இரு மெய்களும் நாவின் நுனி, நம்முடைய நாக்கோட நுனி இருக்கு இல்லையா, அந்த நுனியும் அன்னத்தின் நுனியே பொருந்துவதால் பிறக்கின்றன. இட், இன், இட், இன், இத், இந்த் ஆகிய இரு மெய்களும் மேல்வாய் பல்லின் அடியை, நம்ம மேல்வாய் பல்லு இருக்கு இல்லையா, அந்த அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கின்றன. இத், இந்த், இத், இந்த், இப், இம் ஆகிய இரு மெய்களும் மேலுதடும் கீழுதடும் பொருந்துவதால் பிறக்கின்றன. இப், இம் நம்ம மேலுதடும் கீழுதடும் பொருந்துவதால் தான் இப்பு இம்மும் பிறக்கின்றன. இப்போ உங்களுக்கு தேர்வுல கேட்கலாம், மேலுதடும் கீழுதடும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இட்டு, இன்னு, இத்து, இந்து, அதுக்கப்புறம் இப்பு இம்முன்னு கொடுக்கலாம். அதுல என்ன பதில்? நமக்கு இப்பு இம்மு தான். மேலுதடும் கீழுதடும் பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இப், இம், இப், இம். நம்ம இது மேற்கூறியா நம்ம சொல்லும்போது புரியாது, அதை நம்ம தெளிவா உள்வாங்கி அதை சொல்லி பார்க்கும்போது தான் நம்மளால உணர முடியுமானவர்களே. இது நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது. இந்த ஈன்ற எழுத்தானது நாக்கின் அடிப்பகுதி இல்லையா, அது மேல்வாயின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கிறது. இர், இழ் ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி, மேல்வாயோட நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன. இர், இழ், இல் இது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள், மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது. இல் இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது. அந்த இல்லு பாத்தீங்கன்னா அதை நம்ம சொல்லுவோம் சின்ன இல்லு பெரிய இல்லுன்னு சொன்னா சில பேருக்கு புரியுறதால அப்படி சொல்லியிருப்பாங்க ஆசிரியர்கள். ஆனா அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அந்த இல்லைனா தடித்து நெருங்குவதால் பிறக்கிறது அப்படி சொல்லுவாங்க. இந்த இல்லைனா இது மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது. யூ இது மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது. இது மேல்வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் பிறக்கிறது. இது உங்களுக்கு வினாவிடையில கேட்கப்படும். எப்படி அப்படின்னா கீழ் உதடு மேல்வாய் பல்லும் இணையும் பொழுது பிறக்கும் எழுத்து அப்படின்னு ஆப்ஷன்ல இப்பு, இம்மு, இவ்வு, இழு கொடுத்திருப்பாங்க. அதுக்கான பதில் யூ. கீழ் உதடும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ்வு. இர், இன் ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன. இர், இன் ஆகிய இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன. இப்ப இந்த மெய்யெழுத்துக்கள் 18 எப்படி எப்படிலாம் பிறக்குதுன்னு படிச்சிருக்கோம். இதெல்லாம் நீங்க நல்லா தெளிவா படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தேர்வுக்கு சுலபமா இருக்கும் மாணவர்களே.
அப்படின்ற ஆயுத எழுத்து பிறக்குது சொல்றாங்க. பிற சார்பு எழுத்துக்கள் யாவும் தத்தம் முதல் எழுத்துக்கள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன. அதாவது தமிழ் எழுத்துக்களை இரு வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்று அப்படின்னா முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள்னா உயிர் 12 மெய் 18 ஆகிய 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள் சொல்றாங்க. இதோடைய துணை இல்லாம சார்பு எழுத்துக்கள் வராது. சார்பு எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களோட துணை கொண்டுதான் பிறக்கின்றன. சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றலபடை, குச்சியுலுகரம், குச்சியுலுகரம், ஐகாரகுக்கம், ஔகாரகுக்கம், அகரகுக்கம், ஆயத்தகுக்கம். இந்த முதல் எழுத்துக்களோட சார்பு எழுத்துக்கள் யாவுமே தத்தம் முதல் எழுத்துக்கள் எங்கெல்லாம் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டே தாமும் பிறக்கின்றன. நன்றி மாணவர்களே. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறங்க. சப்ஸ்கிரைப் பண்ண தவறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோக்களை உங்களால உடனுக்குடன் பார்க்க முடியும் மாணவர்களே. இந்த உங்களுக்கு பிடித்திருந்தா அந்த சேனலை லைக் பண்ணுங்க மாணவர்களே. நன்றி மாணவர்களே.